Good evening to one and all. So, இன்னைக்கு நம்மளுடைய Zoom கிளாஸ்ல பார்க்க போற டாபிக் யூனிட் 3 ஷேக்ஸ்பியர். சரிங்களா? ஸோ நேற்றே நான் சொன்னேன் நம்ம நாளைக்கு யூனிட் 3 ஷேக்ஸ்பியர் பார்க்க போகிறோன்னு. இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக்ஸ்பியர் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ், ஃபூல்ஸ், க்ளவுன்ஸ், அதுக்கப்புறம் ஷேக்ஸ்பியரியன் விமென்ஸ், தென் 2 பிளே. இதனுடைய ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொன்னாலே எலிசபெத்தின் ஏஜில் இருந்த ஒரு ப்ராமினன்ட் ரைட்டர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அவருடைய பர்த்து, எங்கே பிறந்தார், அவருடைய நிக் நேம் எல்லாம் என்ன, ஓகே, ஆவன் ஆஃப் பாட் ஆஃப் ஆவன் அப்படின்னா யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். சரிங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூனிட் 3 ஷேக்ஸ்பியருக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம மற்ற டாப்பிக்கு எல்லாமே ஆத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுடைய பர்த் பிளேஸு இதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய பர்சனல் லைஃப்பையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் ஷேக்ஸ்பியர் தியேட்டர் அண்ட் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ பெர்மனண்ட்டாகவே என்ன கிடையாது அப்படின்னா 1576 ஜேம்ஸ் பர்பேஜ் அப்படின்றவர் த தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே ஹவுஸை பில்ட் பண்ணுற வரைக்கும் இங்கிலாண்டில் பெர்மனன்ட் பிளே ஹவுஸஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ பை த இயர் ஆஃப் 1592 அதுக்கப்புறமா நிறையா பிளே ஹவுசஸ் என்ன ஆகுது அப்படின்னா உருவாக ஆரம்பிக்குது, இந்த தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே ஹவுஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான பிளே ஹவுசஸ்னால் த கர்டைன், த ரோஸ், இதெல்லாம் எங்கே கட்டினாங்க அப்படின்னா சவுத் யார்க் கேத்தட்ரல் அப்படின்ற இடத்துல. ஸோ ஜிபி ஹாரிசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எலிசபெத்தின் பிளேயர்ஸ் ஹேட் நோ பெர்மனன்ட் ஹோம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஜேம்ஸ் பாபேஜ் த தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளே ஹவுஸை கட்டாததுக்கு முன்னாடி அப்போ அந்த பிளேயர்ஸ், அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் எங்கே அவங்களுடைய அந்த பிளேஸை எனாக்ட் பண்ணியிருப்பாங்க எலிசபெத்தினுடைய பிளேயர்ஸ் அப்படின்னா, ஸோ தே கேவ் ப்ரைவேட் பர்ஃபார்மன்ஸ் இன் த கிரேட் ஹால்ஸ் ஆஃப் நோபல் மென்ஸ். ஓகே, பெரிய பெரிய ஆட்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரேட் ஹால்ஸில், இல்லைனா குவீனோட பேலசஸில், தென் இன்ஸ் ஆஃப் த கோர்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸு, தென் பப்ளிக் பிளேசஸில் இருக்க டவுன் ஹால்ஸ், இன்யார்ட்ஸு, இந்த மாதிரி எந்த பிளேஸில் அந்த அவங்களால ஸ்டேஜை உருவாக்க முடியுமோ, இல்லை எங்கெல்லாம் கூட்டம் கூடுதோ அங்கெல்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க பிளேஸை எனாக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பர்மனண்ட்டாக ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணலை, பிளேஸை எனாக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ இப்போ அந்த எக்ஸ்டர்னல் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபார்ட்யூன் தியேட்டர் அப்படின்றது ரொம்ப ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாமே அதிகபட்சமாக நடந்த ஒரு தியேட்டர் அப்படின்னா ஃபார்ட்யூன் தியேட்டர் தான். அங்கே தான் ஷேக்ஸ்பியரோட நிறைய பிளேஸ் எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டரோடைய லென்த்து எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 80 feet ஸ்கொயர். ஓகே, ஸோ தியேட்டரோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 80 feet ஸ்கொயர், ஜஸ்ட் 80 feet ஸ்கொயர் தான். எரக்டட் இன் 1600. எந்த தியேட்டர்? ஃபார்ட்யூன் தியேட்டர் அப்படின்றது. ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான தியேட்டர் ஷேக்ஸ்பியரோட டைமில் உருவாச்சு அப்படின்னா இந்த குளோப் தியேட்டர், அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஃப்ரையர்ஸ். ஸோ இந்த பிளே ஹவுசஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எலிசபெத்தின் பீரியடில் ஜென்ரலாக சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும், இல்லைன்னா ஆக்டக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்க்குலர் ஷேப் எப்படி இருக்குன்னா ஆக்டக்னலில் இருக்கும். ஸோ செமி, அதாவது ஃபுல்லாக சர்க்குலராக இருக்காது, அங்கங்கே ப்ராடாகும், மறுபடியும் சர்க்கிள் ஷேப்பில் வரக்கூடிய ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய தியேட்டர்ஸ் தான் இந்த குளோப் அல்லது பிளாக் ஃபயர்ஸ்ன்னு சொல்கிறது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 tiers ஆஃப் கேலரிஸ் இருக்கும். ஓவர்லுக்கிங் த யார்ட் ஆர் த பிச்சு, அதாவது 3 அடுக்கு கொண்ட அமைப்பு இருக்குங்க. அதில் தான் அந்த ஆக்டர்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிட்டஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு நடுவில் நின்று அவங்க எனாக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜுக்கு என்ன இருக்காது அப்படின்னா மேற்கூரை, ரூஃப் இருக்காது, திறந்த வெளியாக தான் இருக்கும். ஓகே, ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜஸில் ஒரு சில கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஆக்டர்ஸ் முன்னாடி ப்ராக்டிக்கலாக ஒரு சில சீன்ஸை அவங்க எனாக்ட் பண்ணி காட்டும்போது, லைக் ரோமியோ ஜூலியட்டில் ரோமியோவுடைய அந்த ரூமுக்கு ஜூலியட் கிளைம் பண்ணி போகிற அந்த சீனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸுக்கு அடியில் அப்பர் ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹவுஸ் மாதிரி, ஒரு ஹிடன் ஹவுஸ் மாதிரி டயரிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஆடியன்ஸோட கண்ணுக்கு தெரியாது. அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கீழே இருந்து அந்த அப்பர் ஸ்டேஜுக்கு கயிறு வழியாக கிளைம் ஆகி போகிற மாதிரி அந்த ஜூலியட்டோட ரூமுக்கு போகிற மாதிரி அந்த ஸ்பேஸ்குள்ளே பூந்து ஜூலியட் என்ன ரோமியோ ஜூலியட்டோடைய
ரூமுக்கு போயிடுவான். ஸோ அந்த ஹோல் அந்த ஸ்டேஜுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கர்டன் அப்படின்றது கிடையாதுங்க. ஓகே, 3 டயர்ஸ், அதாவது 3 ஸ்டேஜாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன கிடையாது, ஸ்க்ரீன் எதுவுமே கிடையாது, பேராக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சீன் வந்து முடியுது அப்படின்னா எப்படி அதை வந்து அவங்க காட்டுவாங்க அப்படிங்கும்போது ஷேக்ஸ்பியர் தன்னுடைய பொயட்டிக் வேர்சஸ் எழுதக்கூடிய அந்த எபிலிட்டியை வந்து ரொம்ப அழகாக வந்துட்டு அந்த எண்ட் ஆஃப் த சீன்ஸில் என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ளக்கார்ட்ஸை யூஸ் பண்ணி காட்டியிருப்பார். ஓகே, இந்த ப்ளே வந்து அதோட எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ஆக்டர்ஸ் வந்து ப்ளக்கார்ட்ஸை வந்து காட்டுவாங்க. அதை பார்த்த உடனே ஆடியன்ஸ் வந்து அந்த ப்ளே வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து அவருடைய அந்த ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுது, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறதையும் மேஜிக் மாதிரி ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணிடுவார், அவருடைய பொயட்டிக் வேர்சஸ்லேயே வந்துட்டு இப்போ இந்த சீன் வந்து ஈஜிப்டில் நடக்குது, அடுத்து இந்த சீன் வந்து ரோமுக்கு போகுது. இப்போ ஆண்டனி கிளியோபாட்ரா பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக என்ன ஆகிட்டே இருக்கும், ரோமுக்கும் ஈஜிப்டுக்கும் அந்த சீன்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த பொயட்டிக் வேர்சஸ்லேயே வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சீன் வந்துட்டு ரோமில் நடக்குது, அடுத்து நீங்கள் பார்க்க போகிற சீன் வந்து ஈஜிப்டில் இருக்குது அப்படிங்கிறத வேர்ஸ்லேயே சொல்லக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி ஷேக்ஸ்பியருக்கு உரியது. ஒரு ஸ்பெல் மேஜிக் மாதிரி ஆடியன்ஸை வந்துட்டு பார்க்கும்போதே அந்த வேர்சஸ் அவங்க பேசுகிற டைலாக்ஸ் மூலிமா அதை புரிஞ்சுக்க வச்சுருவார். ஓகேங்களா, அதே மாதிரி ஷேக்ஸ்பியருடைய காலத்தில் வந்து நோ ஆக்ட்ரஸஸ். ஸோ எந்த ஃபீமேலும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா விமன் கேரக்டர்ஸ் ரோலை ப்ளே பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக யங் மாஸ்டர்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விமனோட ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அந்த எலிசபெத்தின் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்துட்டு வேரிடு டேஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ தியேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட்ஸ் அண்ட் பப்ளிக் பிளேஸ் இல்லைங்களா, அதை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும், மாஸ்டர்லி ஸ்கில்டு. ஓகே, ஸோ அவங்களுடைய எல்லாருடைய அந்த நீட்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் போது அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆடியன்ஸ் யார், என்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்லி பீப்புள் இருப்பாங்க, அப்பர் கிளாஸ் பீப்புள் இருப்பாங்க, பிஸ்னஸ்மென் இருப்பாங்க, தென் ஒர்க்கிங் கிளாஸ் லாட் இருப்பாங்க, கிரவுண்ட்லிங்ஸ், இது எல்லா சார்ட் ஆஃப் பீப்புளுமே அதில் இருப்பாங்க. இந்த வேரியட் ஆடியன்ஸுக்கு வேரியட் டேஸ்ட் இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா நர்ச்சரிங் க்ரூட் டேஸ்ட், அதாவது ரொம்ப வைலன்ஸை விரும்பக்கூடிய ஆடியன்ஸாக இருப்பாங்க. ஸோ தே லவ் சீன்ஸ் ஆஃப் வைலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட். இப்போ ஜூலியஸ் சீசர் எடுத்துக்கிட்டோன்னா ஜூலியஸ் சீசரை ஸ்டாப் பண்ணுற அந்த சீன் வந்து பிளட் ஷெட் சீன். அதே மாதிரி நம்ம மேக்பெத் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வரக்கூடிய அந்த மர்டர் சீன், லேடி மேக்பெத் வந்து டங்கனை என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லையா ட்ராகரை வச்சு. ஸோ அந்த அவர் படுத்திருக்க அந்த பெட்டு ஃபுல்லாகவே பிளட் ஷெட்டாக இருக்கும். தென் ஒத்தலோ எடுத்துக்கிட்டோன்னா டெஸ்டிமோனா வந்து ஒத்தலோ என்ன பண்ணுவான், பில்லோவை வச்சு அமுத்தி கொன்னுவான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டான சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேக்ஸ்பியர் எதையுமே ஒமிட் பண்ணாமல் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாத்தையும் அந்த ட்ராஜடிஸில் அந்த ஆடியன்ஸோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வாண்டட் டு ஹாவ் abundance ஆஃப் ஃபன் அண்ட் ஃப்ரோலிக் ஈவன் இன் ட்ராஜடிஸ். ட்ராஜடிஸில் கூட என்ன வேணும்னு நினைப்பாங்க, ஃபன் இருக்கணும், ஃப்ரோலிக் இருக்கணும், ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு சார்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து தே ஆர் லவர்ஸ் ஆஃப் மியூசிக். ஸோ அவங்களோட அந்த விஷயக்கு தகுந்த மாதிரி அந்த இயர் ஃபில்லிங் மியூசிக் இன் காமெடிஸ் வந்து ஷேக்ஸ்பியர் நிறைய என்ன பண்ணியிருப்பார், மியூசிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, தென் கிரவுண்ட்லிங்ஸ்னா அவங்களுக்கு தனியாக டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, அவங்க பே பண்ணுறது என்னவோ பென்னி. ஓகே, நம்ம முன்னையே பார்த்துருக்கோம் ஷேக்ஸ்பியரோட தியேட்டரில் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் டிக்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6 பென்சஸ். ஓகே, ஸோ அதிகபட்சமாக 6 பென்சஸ். இந்த மாதிரி வந்து கிரவுண்ட்லிங்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு பென்னி தான் அவங்க கொடுத்து பேஸ் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா உட்கார்றதுக்கு சீட்டெல்லாம் கிடையாது கிரவுண்ட்லிங்ஸுக்கு. அதாவது இப்போ நம்ம தியேட்டர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால்கனி, ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்போல்லாம் வந்து தர டிக்கெட்பாங்க, அதாவது மணல்லாம் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க. அதிகமாக காசு கொடுத்தா டேபிள் சேர் போட்டிருப்பாங்க, இல்லைனா அவங்களாம் கீழே தரையில் உட்காருவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த கிரவுண்ட்லிங்ஸ் ஷேக்ஸ்பியரோட தியேட்டரில் இருக்க கிரவுண்ட்லிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நின்றுக்கிட்டே தான் வந்துட்டு அந்த கேலரியில் வந்து பிளேஸை வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி நின்றுட்டு பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மெயின் ஸ்டேஜுக்கு முன்னாடி நின்று ஸ்டேஜை மறைக்கிறது. இப்போ நம்ம ஆட்கள் வந்து சினிமா தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில படம்லாம் ஃப்ளாப் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி போய் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நின்று பயங்கரமாக ரகலை பண்ணுற அந்த வேலை எல்லாமே ஷேக்ஸ்பியருடைய அந்த கிரவுண்ட்லிங் ஆடியன்ஸும் செய்கிறாங்கன்றாங்க. பாருங்கள்,
ஸோ தே லவ்ட் வல்கர் ஜோக்ஸ், ஜஸ்ட் ஃபன் எல்லாமே செய்கிறாங்க. They would express their wild joy by whistling out aloud. Shakespeare never failed catering their needs, though such stuff affected the artistry of the plays. இந்த மாதிரி அவங்க எல்லாமே இந்த கிரவுண்ட்லிங்ஸ் எல்லாமே லோ கிளாஸ் பீப்புள் எல்லாமே எந்த மாதிரியான ஃபன் பண்ணாலும் சரி, ஸோ இல்லை அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ரியை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சாலும் அவங்களோட நீட்ஸையுமே வந்துட்டு ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பிளேஸில் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸு. ஸோ ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்டர், அதே மாதிரி ஃபூல்ஸ், கிளவுன்ஸ் இது எல்லாமே ஒரே மீனிங் உள்ள ஒரு சினானிம் தான். ஷேக்ஸ்பியரின் ஃபூல்ஸ்னாலும் கிளவுன்ஸ்னாலும் ஜெஸ்டர்னாலும் ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஸோ ஷேக்ஸ்பியரோட அந்த ஃபூல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா காமெடிஸ் ஆஸ் வெல் அஸ் ட்ராஜடிஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு, தென் ரொமான்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராஜிக் டென்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, லெண்டிங் அ கிரிம். ஓகே, கொஞ்ச நேரம் அவங்க வந்து அந்த ட்ராஜடியை பற்றி யோசிக்காமல், அதோட அந்த டென்ஷனை பற்றி யோசிக்காமல் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, தென் அந்த சர்காஸ்டிக் டோனு இருந்து அவங்க அந்த ஹியூமர் டோனுக்கு மாறுறது, தென் ஃபூலரிஸ் முட்டாள்தனமாக யோசிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கிரிஃப்னஸ்லேருந்து ரிலீஃபை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி ஃபூல் அப்படின்றவங்க நாட் மியர்லி எ ஹியூமரிஸ்ட், அவங்க வந்து சிரிக்க வைக்கிறவங்கள, பட் தே ஆர் அ ஃபிலாசபர். ஓகே, அண்ட் தென் கிரிட்டிக்ஸ். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்னா கோமாளி அப்படின்லாம் கிடையாதுங்க. அவங்க ஹியூமரிஸ்ட்லாம் இல்லை, தே ஆர் ஃபிலாசபர்ஸ் அண்ட் கிரிட்டிக்ஸ். ஸோ ஹீ இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரிலி அ ஃபூல் ஆர் அன் இம்பீசல் ஆர் அன் ஹாஃப் விட்டட் ஃபெலோ. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அந்த ஃபூல் அல்லது கிளவுன் கேரக்டர்ஸ் வந்துட்டு எப்படி இருக்க மாட்டாங்க, நிஜமானுமே ஃபூலாவோ இல்லை இம்பீசபிள் அப்படின்னா இம்பிகபிள் கேரக்டர்ஸ் அன்இன்டெலிஜென்ட்டாவோ இல்லை ஹாஃப் விட்டட் ஃபெலோ ஆஃப் மைண்டடாக இருக்க ஒரு ஆளாவோ இருக்க மாட்டாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் தே ஆர் வைசஸ்ட். ஸோ நம்ம வந்து ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ் அப்படின்னா அப்படி நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் ரியலாகவே வந்துட்டு ஷேக்ஸ்பியருடைய பிளேஸில் வர ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க, ரொம்ப வைஸ்டாக இருப்பாங்க. அண்ட் தே ஆர் லேர்ன்டு கேரக்டர், மோஸ்ட் லேர்ன்டு கேரக்டர் இன் த ஹோல் பிளே. அந்த ஃபுல் பிளேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபூல்ஸ் அண்ட் கிளவுன்ஸ், ஃபூல் அல்லது கிளவுன் வரக்கூடிய கேரக்டர் தான் அதிகமாக படித்த கேரக்டர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ தே ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் த லிப்ஸ் ஆஃப் த ஃபூல், சம்டைம்ஸ் தே ஆர் த மவுத் பீஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியர் தான் வந்து எதையோ ஒன்று சமுதாயத்துக்கு சொல்ல நினைக்கிற விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, அவரோட ஓன் மைண்டை. அதை வந்து என்ன பண்ணுறாருன்னா இந்த ஃபூல்ஸ் அல்லது கிளவுன்ஸ் அப்படின்ற கேரக்டரை உருவாக்கி அது மூலிமா சொல்லியிருக்காரு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து ஷேக்ஸ்பியர்ஸோடைய பிளேஸில் வந்து ரிமார்க்கபுளான ஃபுல் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கிங் லியரில் இருக்கக்கூடிய ஃபுல் கேரக்டர். சரிங்களா? ஸோ அது வந்து ரொம்ப கன்சிடரபிளான ஒரு விட் கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அவுட்ரேஜியஸாக நிறைய விஷயங்களை வந்துட்டு என்ன பண்ணுவார், பேசுவார். ஸோ ஆனால் அது எல்லாமே கிங் லியர் வந்துட்டு அஃபென்ஸாக என்ன பண்ண மாட்டார், எடுத்துக்க மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், கிங் லியர் வந்து அவருடைய டாட்டர் கார்டிலியா வந்துட்டு அவருக்கு இன்கிராட்டிடியூடாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அந்த சேம் ஊண்டை வந்து ஸ்மார்ட்டிங், அதாவது அவரை கன்சோல் பண்ணுற மாதிரி பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஃபுல் கேரக்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த குவாலிட்டிஸ் ஆஃப் அ ஜெஸ்டர் அண்ட் அ சட்டைரிஸ்ட், அந்த ஃபூலுக்கு ரெண்டு கேரக்டருமே கம்பைண்டாக இருக்குது. கிங் லியரில் வர ஃபூலுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜெஸ்டர், அதே மாதிரி சட்டைரிஸ்ட், அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய கேரக்டரை கம்பைன் பண்ணி ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த கிங் லியரில் வரக்கூடிய ஃபுல் கேரக்டரை உருவாக்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கிரிட்டிக்ஸ் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு செகண்ட் ஃபுல் கேரக்டர் அப்படின்னா டச் ஸ்டோன். ஓகே, ஸோ ஃபூல்ஸ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் செகண்ட் கேட்டகரியில் இருக்கவர் யாருன்னா டச் ஸ்டோன். ஸோ அவரு எப்படி இருக்காரு அப்படின்னா ரொம்ப வைஸ் அண்ட் லீன்டு பர்சன். தென் அன்லைக் த கன்வென்ஷனல் ஃபூல், அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஃபூல்ஸ் அப்படின்னா எப்படி இருப்பாங்க, கோமாளித்தனம் பண்ணுறவங்க அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் இந்த பிளேல இந்த ஃபூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹி ஹேட்ஸ் பன்னிங், அதாவது பன்னிங்னு ஃபன் பண்ணுறது. ஸோ கிண்டலாக நக்கலாக மற்றவங்கள பேசுறது, மாக்கரி பண்ணுறது, இது எதுவுமே அவர் என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். அவர் அதிகமாக நம்புறது எதுனா லாஜிக்கல் ஆர் ஆர்குமெண்டேட்டிவ் ரிமார்க்ஸ். ஸோ அதில் தான் வந்து என்ன பண்ண முடியும், அவருடைய இன்டலெக்ட் ஆர் த திங்கிங் பவர் ஆஃப் ஹிஸ் ஆடியன்ஸ்.
ஸோ அவருடைய அந்த கேரக்டர் டச்ஸ்டோன் கேரக்டரை யூஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணியிருக்காரு, he believes more in logical or argumentative remarks which can appeal only to the intellectual or the thinking power of his audience. அந்த மாதிரி அந்த ஃபூலோட கேரக்டர்ஸ் வந்து லாஜிக்கலாகவும் ஆர்குமெண்டேட்டிவாகவும் இருந்தால் தான் அவர் வந்து அவருடைய ஆடியன்ஸோடைய இன்டலெக்சுவல் அல்லது திங்கிங் பவரை என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாரு, இன்டியூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாரு ஷேக்ஸ்பியர். ஓகேங்களா? அப்போ ஃபூல் அப்படின்ற கேரக்டர் வந்து இட் இஸ் நாட் அ ஃபன்னி கேரக்டர், ரியலி இட் இஸ் அன் வைசஸ்ட் கேரக்டர் இன் த பிளே ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஓகே, ஸோ டச்ஸ்டோன் எதில் வராருங்க, இந்த பிளேயில் வரக்கூடிய கேரக்டர். ஸோ 12th night அவர் டச்ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூ லைக்கில் வரவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து வரக்கூடிய ஃபுல் கேரக்டர் யாருன்னா 12th nightல வர ஃபெஸ்டி அப்படின்ற ஒரு கேரக்டர் தாங்க. ஓகே, ஸோ டச்ஸ்டோன் வந்து 12th ஆஸ் யூ லைக் இட். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்த ஃபுல் கேரக்டர் வந்து கிங் லியருங்க. அடுத்து வந்து டச்ஸ்டோன் அப்படின்றவர் வந்து ஆஸ் யூ லைக் இட்ல வருவார். ஓகே, ரோசலிண்ட் அவங்கலாம் வந்துட்டு ஆர்லாண்டோலாம் ஃபாரஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய கேரக்டர் தான் அந்த டச்ஸ்டோன் அப்படின்றவர். ஓகேங்களா? அடுத்து வந்து 12th nightல வரக்கூடிய ஃபெஸ்டி is known for the professional foolery rather than spontaneous humor. ஓகே, ஹியூமரை வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம், அதாவது நம்ம இப்போ வந்து கலைவனர் சிரிக்க வைக்கிறார் சிந்திக்க வைக்கிறார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஃபெஸ்டி. ஸோ எல்லாரையுமே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா என்டர்டெயின் பண்ணுவார். எப்படின்னா பாட்டு பாடுவார், அதே மாதிரி ஜஸ்டிங்கும் பண்ணுவார். தென் he is an accomplished musician entrusted with the delightful songs of the play. ஸோ இந்த 12th nightல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து சாங்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த சாங்ஸ் வந்து மேக்ஸிமம் பாடுறது யாருன்னா இந்த ஃபெஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். தென் ஆப்வியஸாகவே வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா he is a man of some education as he is familiar with Greek history. அவர் வந்து க்ரீக் ஹிஸ்ட்ரியை பற்றியும் பித்தகாரனுடைய ஃபிலாசபியை பற்றியும் ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு பர்சன் இந்த கேரக்டரை. அதுக்கப்புறம் he is freely admitted to the reveals of Sir Andrew Acushik, then Sir Toby Blanche, and he is a special favorite character everyone on account of his mellifluous voice. அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப மெலோடியஸாக ஸ்மூதிங்காக இருக்கும், அதனால எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர். எல்லாரையும் ரொம்ப ஈஸியாக பாட்டு பாடி அவங்கள எல்லாத்தையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த ஃபெஸ்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த கேரக்டர் கிங் லியரில் வரக்கூடிய ஃபூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங் லியரை வந்து அவங்க பொண்ணு கார்டீலியா வந்து ரொம்ப லவ்வபுளாக இருக்கா, அவள் தான் ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத கிங் லியர் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணலை அப்படின்னா புரிஞ்சிக்கல அவள் சொன்ன விஷயத்த. பட் அதை எடுத்துக்காட்டி அவரை கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த கேரக்டராக இருக்கிற ஃபூல் தான் மெயின் கேரக்டர் கிங் லியரில் வரவர். ஓகேங்களா? அவர் பேரே அதில் ஃபூல் தான். அடுத்து நம்ம வந்து ஆஸ் யூ லைக்கில் வரக்கூடிய டச்ஸ்டோன் பார்த்தோம். மூணாவது ஃபெஸ்டி அப்படின்ற கேரக்டர் வந்து 12th nightல வரக்கூடிய கேரக்டர். தென் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பிளேஸ்லையும் வந்துட்டு ஃபூல்ஸ் அண்ட் க்ளவுன்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்றத வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரிங்குலோ டெம்பஸில் வரக்கூடிய ட்ரிங்குலோ. ஸோ ஸ்டிஃபனோ ட்ரிங்குலோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, கேலிபனோடு சேர்ந்து நிறையா வேலைகளை செய்வாங்க. பாஸ்பரோவை வந்து டிஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேலிபன் கேட்கும்போது அந்த கேலிபனோட சேர்ந்து ட்ரிங்குலோ டிஃபனோன்னு சொல்லக்கூடிய இந்த பட்லர்ஸ் இல்லைங்களா. தென் லான்சிலாட் கோபோ இன் த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். தென் காஸ்டர்ட் இன் லவ் லேபர்ஸ் லாஸ்ட். த சன் ஆஃப் தி ஓல்டு ஷெப்பர்ட் இன் தி விண்டர்ஸ் டேல். தென் த கிரேவ் டிக்கர் இன் த ஹாம்லெட். Clown in all is well that ends well, and the gestures who appear in Othello and Timon of Athens. இவங்க எல்லாருமே வந்து ஷேக்ஸ்பியரோடைய மற்ற பிளேஸில் வர ஃபூல் அண்ட் க்ளவுன் கேரக்டர்ஸ். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷேக்ஸ்பியரோடைய விமன் கேரக்டர்ஸ். ஓகே, ஸோ ரஸ்கின் பாண்ட் அப்படின்ற கிரிட்டிக் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா appropriately stated that Shakespeare has no heroes, he has only heroines. ஏன்னா ஷேக்ஸ்பியருடைய எல்லா ஸ்டோரிஸ்லையுமே வந்துட்டு ஒரு ட்விஸ்டாக இருக்கக்கூடிய விஷயத்த இல்லைனா ஒரு ப்ராப்ளத்தை வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இன்டலெக்சுவலாக ஹேண்டில் பண்ணுறது யாருன்னா லேடி கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அது ட்ராஜடியாக இருந்தாலும் சரி இல்லை காமெடியாக இருந்தாலும் சரி, அந்த ட்ராஜடியில் வந்து நம்ம ஒரு சடன் ட்ராஜிக் ஃப்ளா வருது
அதனால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாமே யாரால தான் அப்படின்னு பார்த்தா அந்த லேடி கேரக்டராக இருக்கலாம். இல்லை அதுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்குறவங்க அவங்க அந்த மாதிரியான மேக்ஸிமம் ரோலை ப்ளே பண்ணுறவங்க ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் விமென்ஸ் தான். ஸோ ஷேக்ஸ்பியர் விமன் ஆர் மோர் ரிமார்க்கபிள் தேன் ஹிஸ் மென். ஸோ நம்ம ஷேக்ஸ்பியரோடைய பிளேஸில் வரக்கூடிய மென் கேரக்டரோட விமன் கேரக்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரிமார்க்கபிளான கேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்டே நான் அதுக்கு தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபூல்ஸ், கிளவுன்ஸ், ஜெஸ்டர் இது எல்லாமே ப்ராக்டிக்கலி தே ஆர் சினானிம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபூல், கிளவுன், ஜெஸ்டர் இது மூணுக்குமே அர்த்தம் ஒன்று தாங்க. புரியுதுங்களா? அப்போ வந்து தனித்தனியாக இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலாகவே அந்த ஃபூல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க தான் கிளவுன், அவங்க தான் ஜெஸ்டர், அர்த்தம் ஒன்று தான் மூணுக்குமே. புரியுதுங்களா? அதனால தான் அதை நான் தனியாக சொல்லலை. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஃபூல், கிளவுன், ஜெஸ்டர் அப்படின்னா மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஆர் ப்ராக்டிக்கலி சினானிமஸ் அப்படின்னா மூணுக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ அப்போ எந்தெந்த பிளேல என்ன கேரக்டர் வராங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஷேக்ஸ்பியர் டிஸ்கவர் பண்ண அந்த ரியல் மிஸ்ட்ரி ஆஃப் விமன்ஸ் நேச்சர். அவர் உண்மையாலுமே ஒவ்வொரு விமனும் யூனிக்கு, ஒவ்வொருத்தருக்குமே என்ன இருக்குது அப்படின்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு யூனிக்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒவ்வொரு விமன் கேரக்டர்ஸையும் ஒவ்வொரு பிளேல அவர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ பாருங்க, ஸோ ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மாடஸ்டான, பொலைட்டான, வர்ச்சுவஸான விமன்ஸும் இருக்காங்க. ஸோ எல்லா விமனுமே மேக்ஸிமம் ஷேக்ஸ்பியர் பிளேஸில் வரவங்க எல்லாருமே வர்ச்சுவஸ் தான். ஈவன் தான் அவங்க க்ரூடாக இருந்தாலும் அவங்களுடைய மாடஸ்டிலையும் வர்ச்சுவலையும் தே ஆர் வெல் வர்ஸ்டு. அவங்கள அந்த வகையில் அவங்களோட வேல்யூவை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது. சரிங்களா? ஸோ கவனிங்க, பாருங்க, இன் ஷேக்ஸ்பியர்ஸ் விமன் தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இம்பல்சஸ், no mixture of motives which lead to complexity of character, and therefore they are mostly either good or bad. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்று ரொம்ப குட்டாக இருப்பாங்க, இல்லைனா பேடாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பேடாக இருந்தாலும் அவங்களுடைய வேர்ச்சியூவில் எந்த ஃபால்ட்டும் இருக்காது. ஓகே, ஸோ கிங் லியரில் பார்த்தீங்க அப்படின்னா காண்ட்ரில், ரீகன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப விக்கடான கேரக்டர்ஸ். விக்கட் டு த கோர் ஃப்ரம் த பிகினிங். ஆரம்பத்தில் இருந்தே கிங் லியர் அந்த பிளே ஸ்டார்ட் ஆகும்போது இருந்தே தே ஆர் இன் த கோர், ஓகே, ஆஃப் த விக்கட்னஸ் வித் ஆல் தேர் ஈவில் டிசைன்ஸ். ஸோ அவங்களோட கேரக்டரோடைய அந்த போர்ட்ரைட் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே அவங்க ஃபாதரை அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, நல்லாவே ஏமாத்துறாங்க, பிட்ரே பண்ணுறாங்க. ஓகே, இவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் they are wanted only the wealth and treasure and the kingdom of of their father. ஓகேங்களா? அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு பர்சன் மேலே லவ் அஃபரும் இருக்கும். ஈவன் தோ தே போத் காட் மேரீடு அப்படின்னாலுமே ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மேலே அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அஃபேர் இருக்கும், இல்லீகலான அஃபேர். ஸோ தே ஆர் அவுட் ஸ்பிரிட்டட் பை தேர் ஓன் ஜெலசி, மேலிஸ் அண்ட் ஹைப்போக்ரஸி. கார்டீலியா பார்த்தீங்க அப்படின்னா ஆல்சோ ஈக்குவலி சிம்பிள், பட் ஷீ இஸ் அ லிட்டில் ஃபூலிஷ், ஹைலி இன்னசென்ட் அண்ட் லவ்விங். ஓகே, ஸோ அப்போ ஒரே கதையில் அந்த ஒரே பிளேல கிங் லியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கான்ட்ராஸ்ட், அதாவது குட், எக்ஸ்ட்ரீம் குட், எக்ஸ்ட்ரீம் பேட் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை ஷேக்ஸ்பியர் போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு, லேடி கேரக்டரை. ஓகேங்களா? ஸோ அடுத்து விமன் கேரக்டர்ஸ் இன்ஸ்டிங் ரிவீல்ஸ் them from any conflict. So Cleopatra, Antony வரக்கூடிய Cleopatra character, then Portia, Merchant of Veniceல வரக்கூடிய Portia, இந்த மாதிரி நிறைய பேர் are not very much under the domination of their will. ஓகே, யாருமே அவங்களோட வில்லோட டாமினேஷன்ல எதையுமே செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. So their courage also fails, their heart breaks, but they remain confident. ஒரு கட்டத்தில் அவங்களுடைய கரேஜ் போயிடும், அவங்களுடைய ஹார்ட் பிரேக் ஆகிடும். ஆனால் அவங்களோட கான்ஃபிடென்ட்டில் அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. தென் மெயின்டைனிங் ட்ராங்குவாலிட்டி, அந்த பீஸ், தென் காம்னஸ் தட் இஸ் நெவர் டிஸ்டர்ப்டு பை த ஸ்ட்ராம்ஸ் ஆஃப் த மைண்ட் ஈவன் இன் த மோஸ்ட் டர்மாய்டிக் மொமெண்ட்ஸ்.
ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸில் கூட அவங்க வந்து அவங்களுடைய அந்த பீஸ் காம்னஸ் அதை வந்து எந்த வகையிலையும் வந்துட்டு பாதிக்காத வகையில் பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா, அதில் கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியருடைய விமன் கேரக்டர்ஸான ஒஃபீலியா, ஓகே, ஹேம்லெட்டில் வரக்கூடிய ஒஃபீலியா, ஹேம்லெட்டோட லவ்வர், தென் டெஸ்டிமோனா, கார்டீலியா, இவங்க 3 பேர்த்தையுமே ஹேம்லெட், ஜாக்வஸ் அல்லது மற்ற எந்த ஒரு கிரேட் மேல் கேரக்டரோடையும் ஒப்பிட முடியாத ரொம்ப பெக்யூலியரான ஒரு கேரக்டர்ஸ் இவங்க 3 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ ஒன் நெவர், ஓகே, ஒன் கேன் நெவர் கம்பேர்ன்றாங்க. கம்பேரே பண்ண முடியாது ஹேம்லெட்டோட, ஜாக்வஸோட, அண்ட் தென் வேற எந்த கிரேட் மேல் கேரக்டரோடையும் இவங்க 3 பேர்த்தையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஷேக்ஸ்பியர்ஸ்னுடைய இந்த விமனோட பிஹேவியர்ஸ் நத்திங் பட் அண்ட் இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் டு த நீட் ஆஃப் த மொமெண்ட். அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன தேவையோ அப்படி தான் அவங்களுடைய அந்த இம்பல்சிவ் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். இமீடியட்டாக அவங்களுடைய அந்த திங்கிங் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த மொமெண்ட்டில் அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிப்பாங்க. ஸோ இது வந்து உண்மையும் கூட. ஒரு சில எக்ஸ்டெண்டில் வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு உண்மை அப்படின்றாரு. ஸோ இட் இஸ் நாட் ட்ரூ ஆல்சோ ஆஃப் லைஃப், ஓகே, தட் விமன் ஆர் மோஸ்ட்லி சென்டிமெண்டல், இன்ஸ்டிங்டிவ், ஸ்லோ அண்ட் ஹெசிடேட்டிங். ஸோ நம்மளுடைய நார்மல் லைஃப்லையுமே வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது விமன் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க, இன்ஸ்டிங்டிவாக இருப்பாங்க, ஸ்லோவாக இருப்பாங்க, ஹெசிடேட்டிங்காக இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மை கிடையாது அப்படின்றாரு. They are so only when the situation is weak and initiated to evil. By the touch of good can make them equally sublime. Okay. So அந்த சூழ்நிலையில காரணமாக தான் அவங்க வந்து வீக்காவோ இருக்காங்க, இல்லைனா இனிஷியேட்டட் டு ஈவில், தப்பு செய்யறதுக்கு தூண்டப்படுறாங்களே ஒழிய, பட் த டச் ஆஃப் குட் கேன் மேக் தெம் ஈக்குவலி சப்ளைம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு நெகட்டிவிட்டியோடு இருக்காங்களோ அந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியாகவும் அவங்கள நம்மளால் ஈக்குவலாக என்ன பண்ண முடியும், சப்ளைம் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஒவ்வொரு ரீடருமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்னியல், ரீகன், இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு மோஸ்ட் மான்ஸ்ட்ரஸ் ஸ்பெசிமென்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒஃபீலியாவை, டெஸ்டிமோனாவை, கார்டீலியாவெல்லாம் வந்துட்டு ஸ்வீட்டஸ்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் விமன்ஹுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஷேக்ஸ்பியருடைய விமன் கேரக்டர்ஸில் ரொம்ப க்ரூயலஸ்டான விமன் அப்படின்னா கான்ட்ரில், தென் ரீகன், அதே மாதிரி லேடி மேக்பத்தையும் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சொன்னால் மேக்பத் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கான், அவர் டங்கன், அவர் வந்து ஒரு வகையில் எனக்கு வந்து அங்கிள், அவரை வந்து நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹோஸ்ட்டாக வந்தவங்கள நம்ம வந்து மர்டர் பண்ணுறது தப்புன்னு இருந்தாலும் இந்த அம்மா வந்து அவரை இன்டியூஸ் பண்ணி அவர் வந்து அந்த டிராகரை வாங்க மறக்கும்போது அவங்களே அதை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது ஷீ இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி as such a kind of a monstrous evil creature, wicked. ஓகே. ஸோ விக்கட் கிரியேச்சர்னா அவங்களையும் நம்ம சொல்லலாம். ஹியூமனிட்டியே இல்லாமல் இருக்கக்கூடிய, மனிதத்தன்மையே இல்லாத ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்வீட்டஸ்ட் ட்ரீம்ஸ்னா விமன்ஹுட்டில் நம்ம டெஸ்டிமோனா, கார்டீலியா, ஒஃபீலியாவை சொல்லலாம். சரிங்களா. ஸோ அடுத்து வந்து மேக்பத். ஸோ இதில் மெயினாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா 3 witches. ஸோ அந்த 3 witchesனுடைய ப்ராஃபஸி தான் வந்துட்டு அந்த பிளேயில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அதுதான் வந்து மேக்பத்தோடைய ட்ராஜிக் ஃப்ளாக்கு ஒரு மெயின் ரீசனாகவும் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ 3 witches tell the Scottish general Macbeth that he will be king of Scotland. Encouraged by his wife, Macbeth kills the king, becomes the new king and kills more people out of Peronia. அதாவது அந்த பயத்திலேயே நாம் தான் வந்து டங்கனை கொன்னோம், டங்கனை கொன்னுட்டு தான் நம்ம வந்து கிங் ஆனோம் அப்படின்ற அந்த பயத்தில் அடுத்தடுத்து மற்றவங்களையெல்லாம் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, கொல்ல ஆரம்பிக்கிறாரு மேக்பெத். ஓகேங்களா. ஈவனோட ஃப்ரெண்டு பேங்கியூவை கொல்றாரு, மேக்டஃபை கொல்றாரு. ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டே வரும்போது அந்த பயம் அவருக்கு அதிகமாகுது. அதனால அந்த காரணத்தினால நிறைய பீப்புளையும் என்ன பண்ணுறாரு, கொல்றாரு. தென் சிவில் வார் எரப்ட்ஸ் டு ஓவர்த்ரோ மேக்பெத், ரிசல்ட்டிங் இன் மோர் டெத். மறுபடியும் மால்கோமும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ அவரோட பிரதரும் மால்கோமும் வந்துட்டு, அதாவது டங்கனோட பசங்க போய் இங்கிலாண்டில் இருக்க கிங்கு கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது அவரோட ஆர்மிஸை கொடுத்து ஸோ ஸ்காட்லாண்டுக்கு, அதாவது மேக்பெத்துக்கு அகெயின்ஸ்டாக சண்டை போடுறாங்க. ஸோ ஃபைனலாக அதில் வந்து மால்கோம் என்ன பண்ணுறான், மேக்பெத்தை கொன்னுறான் இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலாக மேக்பெத்தை வந்து மதர் ஊம்லேருந்து டைரெக்டாக பிறக்காத ஒருத்தனால தான் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த ப்ராஃபஸியில். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ராஃபஸியில் வந்து அந்த 3 witches வந்துட்டு டேம் ஆஃப் கேவடா, தென் தேன் ஆஃப் கிளாமிஸ், கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டுன்னு சொல்லி ப்ராஃபஸி சொல்லும். அதே மாதிரி மறுபடியும் அந்த 3 witches அப்பியர் ஆகும்போது பிர்னம் வுட் வந்து பக்கத்தில் வர வரைக்கும் உன்னை யாரும் கொல்ல முடியாது,
ஸோ அதே மாதிரி மதரோட ஊம்லேருந்து டைரெக்டாக பிறக்காத ஒருத்தனால தான் உன்னை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஸோ மால்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் அன் சிசேரியன் சைல்டு. ஸோ அந்த வகையில் அவனுக்கு மேக்பத்தை கொல்லக்கூடிய பவர் வந்து இருக்குது. ஸோ ஆக்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்காட்டிஷ் மூர்லாண்ட், மேக்பத், பேங்க்யூ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, டங்கட்ஸோட ஜென்ரலாக இருக்காங்க. ஸோ 3 ஸ்ட்ரேஞ்ச் விமனை அந்த ஹீத்துன்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த விச்சஸை சொல்கிறாங்க. மேக்பத் வில் பி ப்ரொமோட்டட் ட்வைஸ் டு தேன் ஆஃப் கவடர் தென் அண்ட் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஸோ பேங்க்யூட டிசெண்டன்ஸ் வில் பி கிங்ஸ். அடுத்த கட்டமாக அந்த ப்ராஃபஸி யாருக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விச்சஸ் வந்துட்டு பேங்க்யூக்கு சொல்லுது. அதாவது பேங்க்யூடைய தலைமுறைகள், டிசெண்டன்ஸ், அவருடைய வாரிசு தான் அடுத்து கிங்காக இருப்பாங்க ஸ்காட்லாண்டுக்குன்னு. பட் பேங்க்யூ இஸ்ன்ட் ப்ராமிஸ்ட் எனி கிங்டம் ஹிம்செல்ஃப். ஆனால் பேங்க்யூ வந்து எந்த கிங்டமுக்கும் ராஜாவாக இருக்க முடியாதுன்னு. ஸோ அந்த ஜென்ரல்ஸ் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து அவங்க சொல்கிறத கேட்கணும், வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த வியர்ட் சிஸ்டர்ஸ் வந்து என்ன ஆகிடுவாங்க, உடனே அங்கேருந்து டிஸப்பியர் ஆகிடுவாங்க. ஸோ அடுத்து டங்கன் வந்து மேக்பத் தேன் ஆஃப் காவடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சக்ஸஸை ரீசன்ட் பேட்டிலில் கொடுத்ததுக்கான ஒரு ரிவார்டாக அனௌன்ஸ் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரமோஷனை கேட்டவுடனே அந்த ப்ராஃபஸி நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு கிங், அதாவது மேக்பத் வந்து நம்பிடுவான். ஸோ கிங் வந்து என்ன பண்ணுவார் மேக்பத் கிட்ட, அன்றைக்கி நைட் மேக்பத்தோட காசில் இன்வர்னஸ். ஸோ இன்வர்னஸ் அப்படிங்கிறது மேக்பத்தோட காசில், ஓகேங்களா, அங்கே வந்து ஃபீஸ்ட்டுக்கு வர்றதுக்காக சொல்லி அனுப்பியிருப்பார். ஸோ அப்போ அவருடைய வருகையை வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஒரு லெட்டர் மூலிமா தெரியப்படுத்துவார். அதோடு சேர்த்து அவருக்கு வந்த அந்த ப்ராஃபஸி, அந்த நியூஸையும் வந்துட்டு லேடி மேக்பத்துக்கு என்ன பண்ணிடுவார், முன்னாடியே தகவல் சொல்லிடுவார். ஸோ அதில் அந்த கடைசியாக வர அந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த அம்மா, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டோரி எல்லாமே தெரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலியஸ் சீசர். ஸோ ஜூலியஸ் சீசர் பார்த்தீங்கன்னா ஜெலஸ் கான்ஸ்பிரேட்டர்ஸ் கன்வின்ஸ் சீசர்ஸ் ஃப்ரெண்ட் ப்ரூட்டஸ் டு ஜாயின் தேர் அசாசினேஷன் பிளாட் அகேன்ஸ்ட் சீசர். டு ஸ்டாப் சீசர் ஃப்ரம் கெய்னிங் டூ மச் பவர், ப்ரூட்டஸ் அண்ட் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில் ஹிம் ஆன் த ஐடியாஸ் ஆஃப் மார்ச். Mark Antony drives the conspirators out of Rome and fights them in a battle. Brutus and his friend Cassius lose and king kills themselves, leaving Antony to rule in Rome. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட், அதாவது ஜூலியஸ் சீசரோடைய ஜிஸ்ட், சரிங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஷேக்ஸ்பியர் யூனிட்டில் வந்துட்டு தியேட்டர் ஆடியன்ஸ் பார்த்துருக்கோம், ஃபூல்ஸ் கவுண்ட்ஸ் ஜெஸ்டர், தென் அதுக்கப்புறம் விமன் ரோல் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் பிளேஸு 2 பிளேயை பற்றின விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் செஷனில் நம்ம வந்துட்டு ஷேக்ஸ்பியரோடைய ஒரு சில டாபிக்ஸ், அதாவது ஜென்ரலாக ஷேக்ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவரோட பீரியடில் இருந்த காமனான விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எஸ்பெஷலி அவருடைய கெரியருக்கு ரிலேட்டடாக வந்துட்டு தியேட்டர்ஸ், ஆடியன்ஸ். ஏன்னா ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து தியேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளே ஹவுசஸில் வந்து எனாக்ட் பண்ணப்பட்டுச்சு, சரிங்களா. அதுக்கு முன்னாடி ட்ராமா அப்படின்றது வந்து ஸ்ட்ரீட் கார்னர்ஸில், அதுக்கப்புறமா சர்ச்சோட டயர்ஸில், சர்ச் காம்பவுண்டில் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எனாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஈவன் வந்து ஷேக்ஸ்பியரோட பீரியட்லேயே வந்துட்டு 1600 முன்னாடி, ஐ மீன் ஜேம்ஸ் பாபேஜ் வந்துட்டு தியேட்டரை பில்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்குமே பிளேயர்ஸ் வந்து அந்த நோபல் மென்னோடைய பிளேஸுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹால்ஸில், குயினோட பேலசஸில், இந்த மாதிரி பிளேசஸில், அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்துட்டு பீப்புள் வந்து அந்த க்ரௌடு சேர்றாங்களோ அங்கெல்லாம் வந்து பிளேஸை வந்து எனாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மொபைல் தியேட்டர் அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். அதை வந்து ஆம்பி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த ஆம்பி தியேட்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஷேக்ஸ்பியரோடைய அந்த குளோப் தியேட்டரில் வந்துட்டு 3 டயர்ஸ் இருக்கும், அதாவது 3 அடுக்கு மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜ் மட்டும்தான் என்ன ஆகும்னா ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியும். அதுக்கு கீழே இருக்க அந்த 2 அந்த டயர்ஸோடைய அந்த ஸ்பேஸும் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு தெரியாது, ஓகே. ஸோ அதில் வந்து அந்த ஆக்டர்ஸ் வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, அப்புறம் ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு அந்த செட்டிங்ஸ் மாறுறது, இது எல்லா வேலையுமே செய்வாங்க. பட் ஆனால் அதில் வந்து நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது, ஓகேங்களா. அதுக்கு தான் நான் ஒரு சீனை கூட எக்ஸாம்பிள் சொன்னேன். ரோமியோ ஜூலியட்டில் வந்து ரோமியோ ஜூலியட்டோடைய ரூமுக்கு வந்து போகிற மாதிரி அந்த லேடரில் ஏறி, அது அவர் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த செகண்ட் டயரில் இருந்து அப்படியே அந்த அப்பர் ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆவாங்கன்னா கிளைம் ஆவாங்க. ஸோ மேலே வந்துடுவாங்க. அது வந்து ஆடியன்ஸ்க்கான தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஆஸ் பர் த அந்த பிளேயில் அவங்க வர மாதிரி லேடரோ இல்லை வந்துட்டு ரோப் வழியாவோ கிளைம் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா.
ஸோ இப்போ அந்த ஆம்பி தியேட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மூவபிள் தியேட்டர். ஓகே, கேரவன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டயர்ஸ் மாதிரி அது 2 ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ மேலே வந்து ஓப்பன் ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அங்கே தான் ஆடியன்ஸ் வந்து எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க பிளேயர்ஸ் வந்து ஆடியன்ஸ்க்கு. கீழே இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் செய்வாங்க. இதை வந்து சைக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வகையில் 4 சைக்கிள்ஸாக பிரிச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரிவைவல் ஏஜ் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைனா டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா நம்ம படிக்கும்போது இந்த ஆம்பி தியேட்டர்ஸ் பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம ஜூலியஸ் சீசரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட் 1. ஸோ இதோடைய ஜிஸ்ட் மட்டும்தான் நான் லாஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஆக்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோமில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபியூன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, மாரலஸ் ஃப்ளாவியோஸ் அப்படின்றவங்க வந்துட்டு அந்த கேதர்ஸ் அந்த சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஜூலியஸ் சீசர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரில் வின் பண்ணிட்டு வருவார். ஓகே, ஸோ அவருக்கு வந்து அந்த வாரில் வின் பண்ணதுக்காக மக்கள் எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கிறதுக்காக வந்து 2 பக்கமாக அந்த சிட்டிசன்ஸ்லாம் வந்துட்டு அன்றாட அவங்களுடைய ஒர்க்குக்கு போக விட்டுட்டு கூட லீவ் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்ட்ரியில் வந்துட்டு இந்த பப்ளிக் கேம்ஸில் வந்து சீசருக்கு வந்துட்டு மார்க் ஆண்டனி என்ன பண்ணுவான் அப்படின்னா டேக் பார்ட் பண்ணி அதில் வந்து அந்த அரீனா வந்து சீசருக்கு கொடுக்கறதா சொல்லுவான். ஸோ இட் இஸ் ஸ்டாப்டு பை அ ஸ்ட்ரேஞ்சர் ஹூ வாண்ட்ஸ் ஹிம் தட் ஹீ ஷுட் பி அவர் ஆஃப் த ஐடியாஸ் ஆஃப் 5th of March. ஸோ மார்ச் 15 அந்த டேட்டை சொல்லி நீ அப்போ எப்படி இருக்கணும், ரொம்ப காஷியஸாக இருக்கணும்னு ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து சொல்லுவான். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெலோ செனட்டர்ஸான கேஷியஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ப்ரூட்டஸ், இவங்க எல்லாருமே வந்து சீசருடைய அந்த ரியாக்ஷன் அந்த பவரை வந்து ஹோல்டு பண்ணும் அப்படின்றது அந்த ரிபப்ளிக்கை வந்து ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல சந்தேகப்படுவாங்க. அந்த சந்தேகம் வந்து என்னாகும், இவனுக்கு நம்ம எம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பவரை ஆஃபர் பண்ணால் ஒருவேளை இவன் வந்து ஒரு மொனார்க்காக மாறிட்டா என்ன பண்ணுறது, டைரனியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்குள்ளார வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்துட்டு ப்ரூட்டஸை இன்டியூஸ் பண்ணி கேஷியஸ் இவங்கெல்லாம் அந்த ஃபெலோ செனட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்கள கான்ஸ்பிரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலியஸ் சீசரை வந்து கொலை பண்ணுறதுக்கு அவரை இன்டியூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ ஏன் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த லாட் ஆஃப் பவர் வந்துருச்சு அப்படின்னா பீப்புள் வந்து அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, காட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஜூலியஸ் சீசருக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ அவனுக்கு அந்த பவரை கொடுத்து எம்பரராக ஆக்கிட்டோம் அப்படின்னா அவனை காட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த சக்ஸஸ்ஃபுல் ஜென்ரலாக நம்ம இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஜெலஸில் சீசருக்கு எகெயின்ஸ்டாக வந்து கேஷியஸ் நிறையா பிளான்ஸை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவான். ஸோ ஹீ இஸ் ஒன் அமங் த கான்ஸ்பிரேட்டர்ஸ். ஓகே, ஸோ அந்த பொலிட்டிக்கல் பொசிஷனை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸான கேஸ்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து சீசருக்கு வந்துட்டு அந்த க்ரௌனை வந்து ஆஃபர் பண்ணுற மாதிரி செய்வாங்க. ஸோ 3 டைம் கொடுப்பாங்க. 3 டைம் கொடுக்கும்போதும் சீசர் வந்துட்டு அதை என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெஃப்யூஸ் பண்ணுவார். ஸோ அதனால அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்துட்டு அவனுடைய அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வித்தியாசமாக இருக்குது, மக்கள் மத்தியில் தனக்கு வந்து பவர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவன் காட்டிக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு வந்துட்டு அந்த எம்பரர் ஆகணும் அப்படின்ற தாட் வந்து இருக்குது, அதை வெளிப்படையாக காட்டிக்க மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் சீனில் வந்து அந்த கேஷியஸ் காஸ்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டை வந்து உருவாக்கி மேனிப்புலேட் பண்ணுவாங்க ப்ரூட்டஸை. எதுக்காக, சீசரை வந்து அப்போ தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா கொலை பண்ணுறதுக்கு ஒத்துப்பான் அப்படின்ட்டு. ஸோ ப்ரூட்டஸ் நைட்டு வந்து அவன் வீட்டுக்கு போகும்போது he was persuaded him of their views. ஸோ they visit, அங்கே போய் பர்சனலாக ப்ரூட்டஸை வந்து கேஷியஸ் காஸ்கா எல்லோரும் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்களோட பிளானை பற்றி சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவனுக்கு வந்து ரொம்ப ட்ரபிள்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை ரெஃப்யூஸ் பண்ணுவான். தென் அதை வந்து அவனோட ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு கன்ஃபைட் பண்ணுவான், போர்ஷியா கிட்ட. ஸோ அந்த 15th March அந்த சீசரோட ஒய்ஃப் கேலிபியூனியா வந்துட்டு செனட்டுக்கு வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜூலியஸ் சீசரை வந்து அர்ச் பண்ணுவான். அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா அவளுடைய ட்ரீமில் வந்து ஜூலியஸ் சீசரை வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுற மாதிரியும், ஸோ அவனோட பாடியில் வந்து 100 அதாவது 100 இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டெயின்லேருந்து ரத்தம் வர மாதிரி எல்லா இடத்துலையும் பிளட் ஷெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜூலியஸ் சீசரில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு பப்ளிக் பிளேஸில் பீப்புள் எல்லாமே அசம்பிள் ஆகிற இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ரூட்டஸ் அந்த கேஸ்கா கேஷியஸ் எல்லாமே வந்து ஜூலியஸ் சீசரை வந்து மக்கள்கிட்ட தப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு டிஸ்வேட் பண்ணுற மாதிரி, ஜூலியஸ் சீசர் மேலே இருக்கக்கூடிய அந்த நல்ல இம்ப்ரெஷனை டிஸ்வேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் ஒருத்தராக அவரை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஓகேங்களா?
ஸோ யாருக்கோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸ் பண்ணியிருந்தீங்க. என்ன கொரீஸ் இருக்கோ இப்போ கேளுங்க. யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி கொரீஸ். இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குது, ஏதாவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் யூ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபூல்ஸ், கிளவுன்ஸ், ஜெஸ்டர் இது மூணுக்குமே ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபூல்ஸ், கிளவுன்ஸ், ஜெஸ்டர் ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் இருக்கக்கூடிய ஃபூல்ஸ், கிளவுன்ஸ், ஜெஸ்டர் அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாகவே வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு வரும். ஓகே, அதில் அந்த 3 பிளேயில் வரக்கூடிய அந்த 3 கேரக்டர்ஸும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிங் லியரோடைய அந்த பிளேயில் வந்துட்டு ஃபூல் கேரக்டர், கிங் லியருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். ஸோ லாயல் சர்வெண்ட்டு கூட. தென் டச் ஸ்டோன் வந்துட்டு ஆஸ் யூ லைக் இட்டில் வந்து ஷேக்ஸ்பியரால் உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜினரி கேரக்டர் தான் டச் ஸ்டோன். ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.